இப்ப 12 கட்டம் இருக்கு, ராசி கட்டம் இருக்குல்லம்மா, 12 கட்டம். காலபுருஷனுக்கு 12 வீடு. அந்த 12 வீடுல வீடு வந்து மேஷம். மேஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, கன்னி பெண் ராசி. இப்படி 12 ராசிக்கும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கிரகங்கள்லயும் ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள் அப்படின்னு இருக்காங்க. சூரியன் ஆண் கிரகம், செவ்வாய் ஆண் கிரகம் இல்லைங்களா? புதன் அலிகிரகம்வாங்க, ஆனா அது ஆண் கிரகத்திலேயே சேர்த்துடுறாங்க. புதன் அலிகிரகம் அப்படின்றத உண்மையான விஷயம். அவர் அலியாருனது, அதுக்கு வந்து சாப விமோச்சனம் அடையுது. இது திருவெங்காடு ஹிஸ்டரியை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். திருவெங்காடு புதன் சலத்தை ஹிஸ்டரியை பார்த்தா சனி ஆண் கிரகம். ஓகேங்களா? மீதி வந்து பாருங்க சந்திரன் பெண் கிரகம், சுக்கிரன் பெண் கிரகம். அப்ப இந்த மாதிரி பெண் கிரகங்களும் ஆண் கிரகங்களும் இப்போ உதாரணத்துக்கு ஆண் ராசியில ஆண் கிரகங்களோட கேத்து இருக்காரு அப்படின்னா அவருக்கு நம்ம பரிகாரம் சில கடவுளை வழிபாடு பண்ணோம். பெண் ராசியில பெண் கிரகங்களோட கேத்து இருக்காரு அப்படின்னா சில கடவுளை வழிபாடு பண்ணும். பொதுவாவே வந்து பாருங்க, இந்த கேத்துக்கு எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும்னா மனித முகம் அல்லாத கடவுளை வழிபாடு பண்ணும். மிருக முகம் இருக்கக்கூடிய, ஆமா, மனித முகம் இருக்கக்கூடாது. அப்ப ஆண் இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து கேத்து வந்து நல்லா இல்ல, ஹனுமனை வழிபாடு பண்ண சொல்லுவோம், விநாயகரை வழிபாடு பண்ண சொல்லுவோம். 2 பேருக்குமே மனித முகம் கிடையாது. நரசிம்மரை வழிபாடு பண்ண சொல்லுவோம், சரபேஸ்வரரை வழிபாடு பண்ண சொல்லுவோம், வாராகி தாயாரை வழிபாடு பண்ண சொல்லுவோம். இப்படி மனித முகமல்லாத கடவுளை உங்க சுய ஜாதகத்துல கேத்து எந்த பாவத்துல இருக்கா, எந்த விதத்துல கெடுக்கிறான், எந்த கிரகனோட பார்வை இருக்கு, வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, நட்சத்திரம் சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கானா, இத்தனை எக்ஸப்ஷன்ஸும், அதாவது இத்தனை விஷயங்களும் இருக்கு. நம்ம கேத்து ஒருத்தனுக்கு ஒரு சுய ஜாதகம் பார்த்து கேத்துனால கெட்டு இருக்கவனுக்கு பலன் சொல்லும் போது இவ்வளோத்தையும் நம்ம பார்க்கணும்.